நான் ஃபீல் பண்ண மாதிரி நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஹாய், திஸ் இஸ் கௌஷிகா அண்ட் வெல்கம் டு மினிட்ஸ் வித் கௌஷி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் அந்த மாதிரி சில வீடியோஸ்ல வந்து நிறைய வயசானவங்க பாட்டு பாடி இல்லாட்டி டான்ஸ் ஆடி அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு சினிமா டயலாகுக்கு ஆக்ட் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸ் நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறாங்க, ஹாப்பியா இருக்கிறாங்க இந்த வயசுலயும்னு சொல்லி எனக்கு பார்க்கவே சந்தோஷமா இருக்கும். ஆனா, நீங்க அந்த கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு சில பேர் நிறைய நிறைய பாசிட்டிவ் குட் கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஆனா, அதுல வந்து ஒரு சில பேர் வந்து உங்களோட வயசுக்கு ஏத்த மாரி நடந்துக்கோங்க. இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறத நான் பார்த்துருக்கேன். ஆம், எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஆம், எங்களுக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப எங்களுக்கு வந்து எங்கட அம்மா, அப்பா சந்தோஷமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றத வந்து நாங்க விரும்புவோம். ரைட்? ஆனா, இதே இன்னொருத்தர் அம்மா, அப்பாவா இருக்கட்டும், இல்லாட்டி இன்னொருத்தர தாத்தா, பாட்டி, இன்னொருத்தரோட பெரியம்மா, பெரியப்பா அவங்கெல்லாம் அந்த வயசுல ஹாப்பியா இருக்கும்போது, டான்ஸ் பண்ணும்போது, ஒரு சில பேர் வந்து அத ஜட்ஜ் பண்ணி கமெண்ட்டா பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. இங்க கனடால பார்த்தீங்கன்னா, நிறைய வயசானவங்க ரைட்? அவங்க வந்து வீக்கெண்ட் ஆனா ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது. இங்க மால்ஸுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பேர், 6 பேர், 10 பேருன்னு குரூப்பா உட்காந்து சாப்பிடுவாங்க. ட்ரிப் போவாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. சில வயசான பெரியவங்க வந்து லேடீஸ் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் செய்வாங்க. பார்க்கவே அழகா இருக்கும். மெனிக்யூர், பெடிக்யூர் அப்படின்னு சொல்லி 85, 80 இயர்ஸ்ல கூட இங்க டிரைவ் பண்றாங்க. வாகனம் ஓட்டிட்டு போறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எங்கட அம்மா அப்பாவையும் அப்படி வச்சுக்கொள்ளணும்னு தோணும். எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்கள் யாராவது ஒரு பெட்ரிடனா இருக்கும்போது நாங்க என்ன செய்வோம்? ப்ரே பண்ணுவோம் தானே, அவங்க சரியாயிரணும், அவங்க நல்லா ஆயிரணும்னு. அதே வயசான வேற யாராவது எங்களுக்கு தெரியாத ஒரு ஆட்களா இருக்கும்போது, அவங்க ஹாப்பியா இருக்கும்போது, அந்த கைண்ட்னஸ் ஏன் டிஸப்பியர் ஆகுதுன்றது எனக்கு விளங்குதில்ல. அவங்க அத டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, வீடியோஸ் போடுறாங்கன்றது அவங்களுக்கு சரி. அவங்களுக்கு சரி என்று படுறபடியா தான் அத அவங்க செய்றாங்க. மேபி அவங்க வந்து வருஷக்கணக்கா குடும்பத்துக்காக உழைச்சிருக்கலாம். அவங்களோட தோள்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்திருக்கலாம். சிக்கான பேரண்ட்ஸை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். பிள்ளைகளை வந்து அவங்களோட கனவுகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கலாம். இதுதான் முதல் தடவை அவங்க டான்ஸ் ஆடுறதா இருக்கும், பாட்டு பாடுறதா இருக்கும், சந்தோஷமா இருக்கிறதா இருக்கும். மற்றது வந்து அந்த காலத்துல வந்து இந்த சோஷியல் மீடியா, இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ இப்போ இருக்கிறனால அவங்களோட ஆசைகளை வந்து அவங்க அதில் வெளிப்படுத்துகிறாங்க, அவங்களோட டேலண்ட்ஸை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு சந்தோஷம் மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத வரைக்கும், மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களால முடிஞ்சா நீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. நீங்க பண்ற அந்த ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு அந்த டே அவங்களுக்கு மேக் பண்ணும். அது அவங்களுக்கு லைஃப் லாங் அது மேபி ஞாபகத்துல கூட இருக்கலாம். ஏன்னா அந்த என்கரேஜ் வந்து இதுக்கு முதல்ல அவங்கள யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ரைட்? ஒரு விஷயத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அது நார்மலா ஆட்களா இருக்கட்டும், இல்லாட்டி வயதானவர்களா இருக்கட்டும், நீங்க ஒரு விஷயம் உங்களோட கண்ணுக்கு அது அழகா தென்பட்டா, இல்லாட்டி நல்லா இருந்தா அதை ப்ரைஸ் பண்ணுங்க. அது அது அவங்களுக்கு சொல்லுங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு வார்த்தை வந்து நிறைய பேருக்கு லைஃபையே சேஞ்ச் பண்ணும். யூனோ அது அவங்களுக்கு கிடைச்சிருக்காது அவங்களோட லைஃப்ல. எனக்கு ஒரு தடவை ஒரு எல்டர்ஸ் ஹோமுக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அங்க நான் கொஞ்சம் பேரை சந்திச்சு பேசினேன். அதுல வந்து எனக்கு ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. அது என்னண்டா, கவலையாகவும் இருந்தது. என்னண்டா வந்து என்னை சுத்தி நிறைய பேர் இருக்கணும், எனக்கு ரொம்ப பேச ஆசையா இருக்கு, சுத்தி நிறைய பேர் இருந்து ரொம்ப கதைச்சு பேசி சந்தோஷமா இருக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னது. வயதானவர்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு தங்களை வந்து ஆக்கள் பார்க்கணும், தங்களோட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்புவாங்க. ரொம்ப தனிமையா அவங்க ஃபீல் பண்றனால. ஒரு விஷயம் உண்மை,
மென்டலி ஹாப்பியாக இருக்கிறவங்களால தான் ஃபிசிக்கலி ஹெல்தியாக இருக்க முடியும். த டாப் 5 ரிக்ரெட்ஸ் ஆஃப் டையிங் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கு. அது வந்து ப்ரௌனி வேர் என்ற ஒருத்தங்களால, அவங்க ஒரு palliative கேர் நர்ஸ், அவங்களால எழுதப்பட்ட அந்த புக். அந்த புக் என்னண்டா ஒரு இறக்கும் தருவாயில் இருக்கிற பேஷண்ட்ஸ், ஒரு 12 வீக் இறக்கும் தருவாயில், ஒரு 12 வீக் இருக்கிற, ஒரு 8 வீக், ஒரு 1 மந்த் இறக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் இருக்கிற அந்த இறக்கும் தருவாயில் இருக்கிற பேஷண்ட்ஸோட ஒர்க் பண்ண நர்ஸ். அவங்க வந்து அந்த பேஷண்ட்ஸ்ட அந்த இன்டர்வியூ பண்ண டைம்ல வந்து நிறைய பேர் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரீசன் சொன்னாங்க, ரிக்ரெட்ஸ் சொன்னாங்க. அதுல வந்து காமனான, எல்லாரும் சொன்ன 5 காமனான ரிக்ரெட்ஸ் இருக்கு. அது என்னடா, முதலாவது வந்து மற்றவர்கள் நான் எப்படி வாழணும்னு என்னட்ட எதிர்பார்த்தாங்களோ நான் அப்படி வாழாம எனக்கு பிடிச்ச லைஃபை நான் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றது. ரெண்டாவது வந்து வேலை வேலை வேலைன்னு வேலையிலேயே மூழ்கி இருக்காம கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாம் அப்படின்னு. மூன்றாவது வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன், என் உணர்ச்சிகள் என்ன அப்படின்றது வந்து வெளியில சொல்றதுக்கான துணிச்சல் எனக்கு இருந்திருக்கலாம் அப்படின்றது. நாலாவது வந்து லைஃப் லாங் என் ஃப்ரெண்ட்ஸோட நான் தொடர்பிலேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ரிக்ரெட். அஞ்சாவது வந்து என்ன நானே சந்தோஷமா வாழ விட்டுருக்கலாம் அப்படின்றது. ஸோ வயதான பிறகு வந்து எல்லாருமே, வயதானவர்கள் இளமையானவர்கள் எல்லாருமே சந்தோஷமா வாழ்றதுக்கு டிசர்வ்டான ஆட்கள். ஸோ உங்களோட கண்ணுக்கு முன்னால யாராவது பெரியவர்கள் சந்தோஷமா ஆடினாலோ பாடினாலோ நீங்க என்கரேஜ் பண்ணாட்டியும் டிஸ்கரேஜ் பண்ணாம இருங்க. அவங்க சந்தோஷமா வாழட்டுமே,